வணக்கம், வாழ்க வளமுடன். பிரவீன் பூர்வாத்தில் பகுதி 1ல் நம்ம மற்றும் ஒரு நெடுவினா பார்க்க போகிறோம். அது என்னன்னா, குற்றால மலையின் சிறப்புகளாக திரிகூட ராசப்ப கவிராயர் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. குற்றால குறவஞ்சி பற்றி முதல்ல நாம் சொல்லணும், அதுக்கப்புறம் ஆசிரியர் குறிப்பு பற்றி சொல்லணும். குற்றால குறவஞ்சி சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. தமிழ் இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய வகைகள் நிறைய இருக்குது. சங்க இலக்கியம், காப்பிய இலக்கியம், பக்தி இலக்கியம், நீதி இலக்கியம், அதில் ஒரு வகையில் வரக்கூடியது தான் இந்த சிற்றிலக்கியம். இது போக உரைநடை இலக்கியம். இந்த சிற்றிலக்கியங்கள் 96 வகையாக பிரிக்கப்படுகின்றது. பள்ளு, தூது, உலா, பிள்ளை தமிழ், கலம்பகம், கோவை, பரணி, குறவஞ்சின்னு. இதில் பள்ளு உழவர்களின் வாழ்க்கையை கூறுவது, தூது தலைவன் தலைவிக்காக யாரோ ஒருத்தரை தூது அனுப்புறது, பிள்ளை தமிழ் ஒரு குழந்தையை அல்லது தெய்வத்தை ஒவ்வொரு பருவத்திலும் பாடுவது. இதே போல் உலாங்கிறது என்னன்னா, இறைவன் அல்லது அரசன் வீதி உலா வரும் பொழுது பெண்கள் அவர்கள் மீது காதல் கொள்ளுவது. அதை தொடர்ந்து குறவஞ்சி குறி சொல்லக்கூடிய குறத்தியின் பாத்திரத்தை பயன்படுத்தி இந்த நூல் பாடப்படுகின்றது. இந்த குற்றால குறவஞ்சில கதை எப்படி அமையும்னா, முதல்ல கட்டியக்காரன்னு ஒருத்தன் சொல்றான், இந்த திருக்குற்றாலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற இறைவனாகிய திருக்குற்றாலநாதர் குறும்பலா ஈசர் வீதி உலா வருகின்றார் அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல கதையினுடைய நாயகி ஹீரோயின் வசந்தவல்லி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா, அவளுடைய தோழிகளோட சேர்ந்து பந்து விளையாண்டுட்டு இருக்கிறா. அவளும் வீதி உலா வரக்கூடிய அந்த ஈசனை பார்க்கிறான். பார்த்து இறைவனின் மீது காதல் கொள்ளுகின்றான். இந்த நேரத்துல குறி சொல்லக்கூடிய குறத்தி ஒருத்தி அந்த வழியா வசந்தவல்லியின் கை பார்த்து குறி சொல்லுதான், ஏமா நீ காதல் வயப்பட்டு இருக்கக்கூடிய இறைவன் என்னுடைய நாட்டை சார்ந்தவன், என்னுடைய நாட்டின் மலை வளம் இது, சிறப்பு இதுன்னு சொல்லி நீ நினைத்தவரையே திருமணம் செய்வாய் அப்படின்னு நல்ல விதமாகவும் சொல்லிட்டு வசந்தவல்லி கிட்ட இருந்து பரிசை வாங்கி கொண்டு செல்கின்றாள். இதுதான் கதை. ஆசிரியர் குறிப்பு: குற்றால குறவஞ்சி சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. இதை இயற்றியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். இவர் தமிழ்நாட்டில் தென்காசிக்கு அருகில் உள்ள மேலகரம் என்னும் ஊரை சார்ந்தவர். இந்த நூல் குற்றாலத்தின் சிறப்பையும் அங்கு குடிகொண்டிருக்கக்கூடிய ஈசனின் சிறப்பையும் கூறுகின்றது. இந்த வினாவிற்கான விடையில நான் பாடலையும் சொல்லி பொருளையும் சொல்றேன். நீங்க பொருள் மட்டும் எழுதினா போதும். நம்முடைய பாடப்பகுதியில 6 பாடல்கள் கொடுத்திருக்கிறாங்க, பார்த்துடலாமா? வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும், காணவர்கள் வெளியெறிந்து வானவரை அழைப்பர், ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பார், தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும், கோணலிலம் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலையங்கள் மலையே. இந்த பாடலினுடைய பொருள் என்னன்னா, வானரம் அப்படின்னா ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்கு. இந்த ஆண் குரங்குகள் பல வகையான பழங்களை பெண் குரங்குகளுக்கு கொடுத்து அந்த குரங்குகளை கொஞ்சுகின்றது. இந்த குரங்குகள் கடித்து சிதறிய அந்த பழங்களை உண்ணுவதற்காக வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள் தேவர்கள் இறைஞ்சினா கெஞ்சின்னு அர்த்தம், கெஞ்சி நிப்பாங்களா, எனக்கும் கொஞ்சம் கூடன்னு. அந்த மலையில் விளைகின்ற கனியின் சுவை அதிகம்ங்கிறத ஆசிரியர் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அதே மாதிரி மலையின் உயரத்தை காட்டுவதற்காக இந்த பாடல் ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, அந்த குற்றால மலையில் இருக்கக்கூடிய வேடர்கள் தலை நிமிர்ந்து பார்த்து கண்களை உயர்த்தி வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்களை, எப்ப நீங்க வேணா கொஞ்சம் வந்துட்டு போயேன் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். அதே மாதிரி வானத்தின் வழியாக செல்லக்கூடிய சித்தர்கள் என்ன பண்ணுவாங்களாம், இந்த குற்றால மலையில் காயகல்ப மூலிகைகளை வளர்ப்பார்களாம். தேன் கலந்து கொட்டக்கூடிய இந்த அருவி நீர் வழுக்கும் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால வானத்தில் உலா வரக்கூடிய அந்த சூரியனின் தேர்கால்கள், அதாவது சக்கரம், அந்த தேரில் பூட்டப்பட்டுள்ள 7 குதிரைகளின் கால்களும் வழுக்கி விழும்னு ஆசிரியர் சொல்றார். இளம்பிறையை சூடி இருக்கின்ற குற்றாலநாதர் எழுந்தருளி இருக்கின்ற இந்த திரிகூட மலையே எங்களுக்கு உரிமையாகிய மலை, நாங்கள் வாழுகின்ற மலைன்னு வசந்தவல்லி கிட்ட தன்னுடைய மலையின் சிறப்பை கூறுகின்றாள் குறத்தி. முழங்கு திரை புனலருவி களங்கென முத்தாடும், முற்றமெங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும்,
கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம்பாடி நடிப்போம், கிம்புரியின் கொம்பொடித்து வெம்புதினை இடிப்போம். செழுங்குரங்கு தேமாவின் பழங்களை பந்தடிக்கும், தேன் அலர் சண்பக வாசம் வானுலகில் வெடிக்கும். வழங்கு கொடை மகராசர் குறும்பலாவின் ஈசர், வளம் பெருகும் திரிகூட மலையங்கள் மலையே. வானத்தில் இருந்து விழக்கூடிய அளவிற்கு நீர்வீழ்ச்சி விழுகின்றதோ என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த அருவி நீரானது கீழே விழுகின்றது, சத்தத்தோடு விழுகின்றது. ஹோன்னு ஒரு சத்தம் இருக்கும் இல்லையா, அந்த சத்தத்தோடு விழக்கூடிய அந்த அருவி நீரானது விழக்கூடிய வேகத்துல அந்த ஊருக்குள்ள எல்லாம் பரவி வருது. அப்படி வரும் பொழுது அது தான் கொண்டு வந்த முத்துக்களை எல்லாம் அந்த வீட்டின் முற்றங்களில் வீசி செல்லுகின்றது. அதே மாதிரி இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் மணல் வீடு கட்டி விளையாடுறாங்கல்ல, அந்த மணல் வீடை அழித்து விட்டு செல்லுகின்றது. குறவர்களாகிய நாங்க என்ன செய்வோம், மலை கிழங்குகளை தோண்டி எடுத்து தேன் இறால்களை பெய்து இந்த மலை வளத்தின் செழிப்பை பாடி கூத்தாடுவோம். அதே மாதிரி யானையின் கொம்புகளை உடைத்து, யானையின் கொம்புனா எனது தந்தம், யானையின் தந்தங்களை உடைத்து அதில் பூன் பூட்டி வறுத்த தானியங்களை இடிப்போம். அதாவது அந்த காலத்துல யானையின் தந்தத்தை இவங்க உலக்க மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. இங்கு வாழக்கூடிய குரங்குகள் என்ன செய்யுமா, மாம்பழங்களையே பந்துகளாக அடிச்சு விளையாடும். அதே மாதிரி தேன் பெருகி ஓடக்கூடிய சண்பக பூவின் மனம் தேவருலகத்தை எட்டுமா. இப்படி எல்லா வளத்தையும் எங்களுக்கு கொடுத்தது யாரு, இந்த ஊரில் குடிகொண்டிருக்கின்ற திருக்குற்றால நாதர். அவர் இருக்கக்கூடிய இந்த திரிகூட மலையே எங்களது மலைன்னு குரத்தி வசந்தவல்லி கிட்ட சொல்றார். ஆடுமர வீணுமணி கோடி வெயில் எரிக்கும், அம்புலியை கவளமென்று தும்பி வழி மறிக்கும். வேடுவர்கள் திணை விரைக்க சாடு புனந்தோறும், விந்தை அகில் குங்குமமும் சந்தனமும் நாரும். காடுதோறும் ஓடி வரை ஆடு குதி பாயும், காகம் அணுகாமலையில் மேக நிறை சாயும். நீடு பல வீசர் கையில் ஆசகிரி வாசர், நிலைதங்கும் திரிகூட மலையங்கள் மலையே. ஆடுகின்ற நாகப்பாம்புகள் கக்கக்கூடிய நாகமணிகள் எல்லா இடத்துக்கும் ஒளிய கொடுக்குதாம். யானைகள் வானத்தில் செல்லுகின்ற திங்களை, திங்கள்னா என்னது, நிலவு, இந்த நிலவை தனக்குரிய உணவு கவளம்னு நினைச்சு வழிமறிச்சு அந்த நிலவை கீழே பிடிச்சு இழுக்குதாம். இந்த குறவர்கள் திணையை விதைப்பதற்காக காடுகளை தோன்றாங்க. அப்படி தோண்டும் பொழுது அந்த காடுகளில் இருந்து அகில், சந்தனம், குங்குமம் போன்ற வியக்கத்தக்க மணங்கள் பரவுதாம். காடுகளில் துள்ளி குதித்து விளையாடுகின்ற வரையாடுகள், நம்ம மாநில விலங்கு இல்லையா, அந்த வரையாடு மலை உச்சியில போய் ஏறி நின்று கீழே துள்ளி குதிக்குமா. காகம் கூட பறக்க முடியாத மலை உச்சியில மேக கூட்டங்கள் சாய்ந்து ஓடுமா. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த குற்றால மலையில் வீற்றிருக்கக்கூடிய குற்றால நாதர் எங்களுடைய தெய்வம். அவர் இருக்கக்கூடிய இந்த திரிகூட மலையே எங்கள் மலைன்னு குரத்தி சொல்றார். கையிலை எனும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே, கனகமகா மேரு என நிற்கும் மலை அம்மே. சைலமலை தென்மலைக்கு வடக்கு மலை அம்மே, சகல மலையும் தனக்குள் அடக்கும் மலை அம்மே. வைரமுடன் மாணிக்கம் விளையும் மலை அம்மே, வான்கிரவி முளைகள் தோறும் நுழையும் மலை அம்மே. துயிலும் அவர் விழிப்பாகி அகிலமெங்கும் தேடும், துங்கர் திரி கூடமலை எங்கள் மலை அம்மே. வடக்கே இருக்கக்கூடிய திருக்கைலாய மலைக்கு இணையானது இந்த திருக்குற்றால மலை. இது இமயமலை போன்ற உயர்ந்த மலை. சிவசைலம் என்னும் தெற்கு பக்கம் உள்ள மலைக்கு வடக்கு பக்கமாக இருக்கின்றது இந்த திருக்குற்றால மலை. இந்த மலை மற்ற எல்லா மலைகளின் சிறப்பையும் தன்னுள் அடக்கியுள்ளது. இந்த மலை வைரமணியுடன் சேர்ந்து பல வகை மணிகளையும் விளைவித்து தருகின்றது. வான்வழியாக செல்லக்கூடிய ஞாயிறு, அதாவது சூரியனுக்கு குகைகளையே வழியாக கொண்டு உள் நுழைந்து செல்வதற்கு இடம் கொடுப்பது இந்த மலையே. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த திரிகூட மலையில் வீற்றிருக்கக்கூடியவர் யாரு, குறும்பலா ஈசர். இந்த ஈசனை எங்களது தலைவனாக கொண்டுள்ளோம். இந்த மலையே எங்கள் மலைன்னு குரத்தி சொல்றார். கொல்லிமலை எனக்கிளைய செல்லிமலை அம்மே, கொழுனனுக்கு காணிமலை பழனிமலை அம்மே. எல்லுலவும் விந்தை மலை எந்தை மலை அம்மே, இமயமலை என்னுடைய தமையன் மலை அம்மே. சொல்லறிய சாமிமலை மாமிமலை அம்மே, தோழிமலை நாஞ்சி நாட்டு வேள்விமலை அம்மே.
செல்லினங்கள் முழவு கொட்ட மயிலினங்கள் ஆடும் திரிகூட மலை எங்கள் செல்வமலை அம்மே. கொல்லிமலை என் தங்கை வள்ளிக்குரியது. பழனிமலை அவளது கணவன் முருகனுக்கு உரியது. சூரியன் பயணம் செய்யக்கூடிய விந்தை மலை எனது தந்தை மலை. இமயமலை என்னுடைய தமையன் மலை. என்னுடைய மாமிக்கு உரிய மலை சுவாமி மலை. எனது தோழிக்கு உரிய மலை நாஞ்சில் நாட்டில் இருக்கக்கூடிய வேள்வி மலைன்னு சொல்றான். மலை உச்சியில் இருக்கக்கூடிய மேகங்கள் ஒன்றோடொன்று உரசும் பொழுது இடி என்னும் பறையை முழக்க அதற்கேற்ப மயிலினங்கள் நடனமாடக்கூடிய திருக்குற்றால மலையே எங்கள் மலைன்னு குறத்தி சொல்றான். ஒரு குலத்தில் பெண்கள் கொடோம், ஒரு குலத்தில் கொள்ளோம். உறவு பிடித்தாலும் விடோம் குறவர் குலம் நாங்கள். வெறுவி வருந்தினை புனத்திற்கு பெருமிருகம் விலக்கி வேங்கையாய் வெயில் மறைத்த பாங்குதனை குறித்தே அருள் இளஞ்சி வேலர் தமக்கு ஒரு பெண்ணை கொடுத்தோம். ஆதீனந்து மலைகளெல்லாம் சீதனமா கொடுத்தோம். பரிதிமதி சூழ்மலையை துருவனுக்கு கொடுத்தோம். பரமர் திரிகூட மலை பழைய மலை அம்மே. எங்கள் குலம் தவிர வேறொரு குலத்தில் பெண்ணை நாங்கள் கொடுப்பதும் இல்லை, எடுப்பதும் இல்லை. அதே மாதிரி யார் கூடவாவது நாங்கள் நட்பு கொண்டோமே ஆனால் அந்த நட்பை நாங்கள் எளிதில் முறிப்பதும் இல்லை. திணைப்புணத்தில் எங்களுக்கு அச்சம் தரக்கூடிய விலங்குகளை விரட்டி நிழல் கொடுத்த முருகப்பெருமானுக்கு வள்ளியை மனம் முடித்து கொடுத்தோம். மனம் முடித்து கொடுத்ததற்காகத்தான் அத்தனை மலைகளையும் அவளுக்கு சீதனமா கொடுத்தாங்களாம். ஞாயிறு திங்கள் சுற்றி வருகின்ற மேரு மலையை துருவன் என்பவனுக்கு கொடுத்து உதவினாங்களாம். சிறந்தவராகிய திருக்குற்றால நாதர் வீற்றிருக்கக்கூடிய இந்த திரிகூட மலையே எங்களுக்கு சொந்தமான மலைன்னு குறத்தி வசந்தவல்லி கிட்ட சொல்ற. இத்தனை நேரம் பொறுமையாக கவனித்த அத்தனை பேருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.